guys, welcome back to the channel. Roads and Dubs உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா turbocharged version of Hyundai i20. ஸோ தேர்ட் ஜெனரேஷன் i20 உங்களுக்கு தெரியும், ஃபியூ வீக்ஸ் முன்னாடி லான்ச் ஆச்சு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆஸ்டா வேரியண்ட்டோட 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினோட கம்ப்ளீட் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the i20 turbo, the Astra version, Astra optional. So this is the top of the line variant இது. ஸோ அது எப்படி ஓட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம் அதை. ஸோ i20 turbo. ஸோ இந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் turbocharged பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ராஸ் நிறைய வண்டியில் Hyundai குரூப் மோட்டோ குரூப்போட நிறைய வண்டியில் யூஸ் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் வந்து வென்யூவில் இந்த சேம் இன்ஜின் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சோனட்லேயும் சேம் இன்ஜின் இருக்குது. ஸோ பார் அண்ட் டாக் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வண்டிக்குமே எல்லாமே சிமிலர் தான். பிகாஸ் உங்களுக்கு 120 PS-உம் 172 Nm ஆஃப் பீக் டாக் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு சரி டிசிடி இப்போ நம்ம வந்து 7 ஸ்பீட் டிசிடி ஓடிட்டு இருக்கோம். ஸோ டிசிடி யார் எடுக்கலாம், அதாவது ஆட்டோமேட்டிக் இன் ஜென்ரல் யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிரைவிங் கன்வீனியன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க வந்து ஆட்டோமேட்டிக் எடுப்பாங்க. ஆல்சோ ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் விரும்புகிறேன். பிகாஸ் ஆட்டோமேட்டிக் நாட் ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ், இப்போ வர ஆட்டோமேட்டிக்ஸ்லாம் டாப் இன் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான வண்டியாக இருக்குது. ஸோ அலாங் வித் கன்வீனியன்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் டிரைவிங் என்தூசியாஸ்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் IMT இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த லைன் வந்து உங்களுக்கு 7 ஸ்பீட் டிசிடி. ஸோ நீங்கள் டிசிடியும் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டிசிடி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ கைண்ட் ஆஃப் ஃப்ரம் த கெட் கோ உங்களுக்கு வந்து டிசிடியில் உங்களுக்கு லைக் கம்பேர் டு நீங்கள் வந்து ஒரு 6 ஸ்பீட் டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆகட்டும், சிவிடி ஆகட்டும், இது மூணுக்கும் வந்து 3 ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ டிசிடியில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா வந்து லைக் மற்ற லெமி ஷோ யூ. இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ யூல் ஃபீல் நீங்கள் வந்து அடுத்த கியருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிறது ஒரு பர்டிகுலர் RPM வரும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்மூதராக இருக்கும் இந்த இதில். லைக் இப்போ நான் வந்து புஷ் பண்ணுறேன். இப்போ I've got to like 60 km/h. ஸோ அவங்களுக்கு வந்து 2000 RPM அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும். பிகாஸ் உங்களுக்கு பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து பிகாஸ் இந்த பர்டிகுலர் என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் என்ஜின். ஸோ உங்களுக்கு வந்து as low as உங்களுக்கு வந்து பார் ஆகட்டும், டாக் ஆகட்டும், உங்களுக்கு வந்து லோ, அதாவது மிட் ரேஞ்சு கீழே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அந்த டைம் வந்து நீங்கள் டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு வில் பி அ லாட் ஈஸியர். ஆல்சோ வந்து இந்த இன்ஜினில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, பிகாஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் அக்ராஸ் த ரெவ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ரெவ் ஆகும் கம்பேர்ட் டு அதர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ் லைக் 6 ஸ்பீட் 80 அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ரெவ் ஆகும்போது உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் டிரைவிங் என்தூசியாஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் வந்து இந்த இன்ஜின் பிடிக்கும். ஸோ ஆல்சோ உங்களுக்கு i20யோட உங்களுக்கு வந்து போன ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட் ஓவர்ஹால், எக்ஸ்டீரியர் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஓவர்ஹால். ஸோ சாசியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு. ஸோ இந்த 120 PS 172 Nm ஆஃப் பீக் டாக் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பிகாஸ் ஆஃப் த லைட் வெயிட்னஸ். ஆல்சோ நீங்கள் வந்து நல்ல லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொசிஷனில் வந்து நீங்கள் உட்காந்து ஓட்டுவீங்க. நீங்கள் வந்து சாசி எவ்வளோ தூரம் லைட்டாக இருக்கோ அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு i20யில் உங்களுக்கு ஸ்டீரிங் வீல் லைட்டு. ஆக்சுவலி இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ. அக்ராஸ் த இன்டீரியர் உங்களுக்கு பிராண்ட் நியூ. நீங்கள் வந்து இந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆகட்டும், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆகட்டும், உங்களுக்கு வந்து 10.25 inch இந்த HD டச் ஸ்க்ரீன் ஆகட்டும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் வந்து உங்களுக்கு பிராண்ட் நியூ. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து i20 இட் இஸ் ஆன் த ப்ரீமியம் சைடாக இருக்குது. லைக் கம்பேர் டு ரைவல்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு வந்து லைக் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் வேணும். எல்லோரும் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்க. பட் இன் ரியாலிட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் லெவலில் பார்க்கும்போது நீங்கள் லெட்ஸ் சே பலனோ ஒரு ஈவன் ஆல்ட்ரோஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் வந்து உங்களுக்கு i20 இஸ் பெட்டர். அதனால் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக ப்ரைஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். மெயினாக வந்து நீங்கள் டாப் இன் வேரியன்ஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி நம்ம ஆஸ்ட்ரா ஆப்ஷனில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வண்டியோட லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி உங்களுக்கு பிடிக்கும். ஆல்சோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேக் அண்ட் ரீச் அட்ஜஸ்டபிள். நீங்கள் வந்து ஆல்சோ இதோட லைட் வெயிட்னஸ் ஆல்சோ வந்து உங்களுக்கு 7 ஸ்பீட் டிசிடியோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எஃபோர்ட்லெஸ்ஸாக வண்டி ஓட்டலாம். ஸோ இஃப் யூ லுக்கிங் ஃபார் அன் எஃபோர்ட்லெஸ் கார் இன் திஸ் பர்டிகுலர் செக்மெண்ட், இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் கண்டிப்பாக உங்களை ரிவார்ட் பண்ணும். மெயினாக வந்து நீங்கள் சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஓட்டுறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் அப்சல்யூட்லி லவ் திஸ்.
அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு புஷ் இட், நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா இட் வில் கோ லைக் கிரேசி சொல்ல போனால். பிகாஸ் உங்களுக்கு இனஃப் பவர் அண்ட் டாக் வந்து அக்ராஸ் த ரிவ் ரேஞ்ச் இருக்குது. மிட் ரேஞ்ச் ஆகட்டும், டாப் எண்ட் ஆகட்டும், உங்களுக்கு வந்து லோ எண்ட் ஆகட்டும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இந்த நேச்சுரல் ஆஸ்பெக்ட் 1.2 லிட்டர் என்ஜினில் உங்களுக்கு ஒரு சின்ன லைக் இந்த வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லைக் ஒரு நீங்கள் வந்து ரொம்ப டிரைவிங் என்தூசியாஸ்டாக இருந்தீங்கன்னா யூ டோன்ட் ஃபீல் மச் ஆஃப் தட் கார். ஏன்னா பிகாஸ் அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 40 PS அதிகம், 40 ஹார்ஸ் பவர், 45 ஹார்ஸ் பவர், 45 ஹார்ஸ் பவர் அதிகம். அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இந்த வண்டியில் ஓட்டும்போது. நாட் ஜஸ்ட் பவர் இன்க்ளூடிங் டாக். பிகாஸ் அந்த வண்டியில் டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 115 Nm கிடைக்கும், இதில் பார்த்தீங்கன்னா 172. ஸோ சப்ஸ்டான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாக கிடைக்குது, உங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமேட்டிக்கும் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து எஸ் உங்களுக்கு வந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈவன் 3 digit ஸ்பீட்ஸ் let's say 100. ஸோ அரௌண்ட் 100 km/h நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கும் யூ கேன் ஈஸிலி ரீச் இட். உங்களுக்கு வந்து இந்த அதாவது அந்தளவுக்கு சீம்லெஸ்ஸான அதாவது கியர் ஷிஃப்ட்ஸ், ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈவன் டாக் அண்ட் மோட்டர் ஆட்டோமேட்டிக்லும் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் பீச் ஆஃப் அன் என்ஜின் சொல்லணும். எக்ஸ்டீரியர் பிட்ஸ் அதை பற்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்னால உங்களுக்கு நிறைய க்ரோம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் வந்து உங்களுக்கு அக்ராஸ் பாடி சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக நோட் பண்ணலாம் டீட்டெயிலிங் வெளியே இருந்து பார்க்கும்போது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைக் நீங்கள் வந்து பம்ப்ஸில் ஃபீல் ஆகும்போது நாட் டூ மச் எனக்கு வந்து, பிகாஸ் இந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் உங்களுக்கு டர்போ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்டிஃபரான சைடில் இருக்குது. இட் இஸ் குட் பிகாஸ் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த 120 PS என்ஜினுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபரான சைடில் இருந்தால் தான் ஸ்போர்ட்டி ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் கண்டிப்பாக ப்ளேம் பண்ண மாட்டேன். ஆல்சோ நீங்கள் வந்து நல்ல ஒரு மாதிரி அண்டலேஷன்ஸ் இல்லை வந்து பாட் ஹோல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் விட்டு எடுக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி ஃபீல் ஆகாது பட்டில். ஸோ இட்ஸ் அ குட் திங். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் வியூ உங்களுக்கு வந்து ஃபார் பெட்டர் பிகாஸ் உங்களுக்கு போனட் ஸ்கூப்ஸ் டவுன். உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும். ரோட் ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். டிரைவருக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் பேசஞ்சர் உங்களுக்கு வந்து வண்டியோட வியூ வந்து நல்லாயிருக்கும். பிகாஸ் உங்களுக்கு இங்கே பில்லர் இருக்குது இல்லையா. ஸோ பில்லர் செக்ஷன்லேருந்து இந்த கிளாஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு பெருசு. ஸோ அதனால் நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது வெளியே ஒரு நல்ல ஏரியான ஃபீல் கிடைக்கும். நீங்கள் வந்து லாங் டிரைவ்ஸ் அந்த மாதிரி போகும்போது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லிட்டில் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு அது வண்டியில் ஒரு லைக் எங்கேஜிங்காக ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க அது ஹெல்ப் பண்ணோம். ஸோ ஹுண்டாயோட சென்சர் ஸ்போர்ட்டினஸ் டிசைன் ஃபிலாசபி டர்போலே உங்களுக்கு இருக்குது. எஸ் நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பேராமேட்டிக் ஜுவல் பேட்டர்ன் க்ரில் இருக்கும். ஸோ டர்போ வெர்ஷனால் உங்களுக்கு வந்து டர்போ வாஷ் கொடுத்துருப்பாங்க, ரெட் கலர் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் டீடைலிங் ஈவன் லோவர் போகிறது பம்பர்லேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே சின்ன ஏரியாவில் இருக்குது. ஸோ விச் இஸ் குட் அடிஷன் நான் சொல்லுவேன். எஸ் உங்களுக்கு எல்இடி டேடைம் லைட்டிங் லைட்ஸ் தெரியும், இந்த ஷார்ப்பான உங்களுக்கு ஹெட் லாம்ப்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணுறது. ஸோ இந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்காக உங்களுக்கு 16 inch வீல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஏ டயர்ஸில் ரன் ஆகுது. இந்த பர்டிகுலர் ஆக்சுவலி உங்களுக்கு டோல் டோன் டைமண்ட் கட் வீல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரோம் டீடைலிங் வந்து உங்களுக்கு டிசிடினால உங்களுக்கு வந்து டிசிடி பேட்ச் இந்த சைடில் இருக்குது. உங்களுக்கு க்ரோம் கேப்ஸும் கொடுத்துருக்காங்க, ஓஆர்விஎம் கேப்ஸ், அதுவும் க்ரோம் ஃபினிஷ். அப்புறம் உங்களுக்கு வந்து க்ரோம் டீடைலிங் வந்து விண்டோ லைனில் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு டோ ஹேண்டில்ஸ்லையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர்லேருந்து பார்க்கும்போது சின்ஸ் அஸ்ட் ஆப்ஷனல் வேரியண்ட் உங்களுக்கு வந்து அதோட பேட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலி இந்தியா ஸ்பெக் யூரோ ஸ்பெக் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு இந்த க்ரோம் லைனிங் இருக்காது. ஸோ இந்தியன் வெர்ஷனில் தான் இருக்கும். இந்த இசட் சேப்ட் எல்இடி டெயில் லாம்ப்ஸ் வந்து அதுவும் பிராண்ட் நியூ உங்களுக்கு ஹோண்டா பேட்ச் வந்து இங்கே சென்டரில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டெயில் கேப் பார்த்தீங்கன்னா ஸ்கல்பெட். க்ரோம் டீடைலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் இருக்குது, டெயில் லாம்ப்ஸ் கீழே இருக்குது, கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆல்சோ வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் பம்பரில். ஸோ ஓவரால் அப்புறம் ஷார்க் ஃபின் ஆண்டனா, ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், வைப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்யூசர் லைக் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பிலோ த பம்பர். ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் பிளேட் ரிசர்ஸ்க்கு கீழே அது இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நீட்டான அடிஷன்ஸ் இந்த வண்டியோட ஒரு ஸ்போர்ட்டி ப்ரைசன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம். ஸோ இன்னொரு சைடில் வியூ காமிக்கிறேன். இட்ஸ் குட் லுக்கிங் கார் அப்சல்யூட்லி. ஸோ உங்களுக்கு i20 சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு சைடில் வியூ காமிக்கிறேன்.
இட்ஸ் குட் லுக்கிங் கார் அப்சல்யூட்லி. ஸோ உங்களுக்கு i20 சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த இங்கே க்ரோம் எம்ப்ளிஷ்மெண்ட் இந்த பர்டிகுலர் லோ டோர் லைன்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இது ஃப்ரண்ட் வியூ அகெயின். அப்புறம் பானட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் அக்ராஸ் உங்களுக்கு அந்த ஸ்லைட்லி அந்த வேர்ல்வரின் லைன் மாதிரி இருக்கும் சொல்லப்போனால் நீங்கள் திடீர்னு பார்க்கும்போது. அப்புறம் உங்களுக்கு ஃபோக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனல் உங்களுக்கு கார்னரிங் லாம்ப்ஸும் இருக்கும். ஸோ இதான் வந்து எக்ஸ்டீரியர். ஏர் பியூரிஃபையர் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து இன்டீரியரில் உங்களுக்கு ஆப்ஷனல் வேரியன்ஸ் உங்களுக்கு வந்து லெதர் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ ஒயிட் ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து க்ரோம் டீட்டெயிலிங். ஸோ எவ்ரிவேர் சில்வர் அண்ட் க்ரோம் டீட்டெயிலிங் மெட்டாலிக் ஆக்சன்ஸ் வந்து உங்களுக்கு அக்ராஸ் த பாடி சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் 10.25 ஸ்க்ரீன். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சென்டர் ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு டிசிடி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், ஓகேவா. ஸோ ஷிஃப்ட் லாக் ஒரு ரிலீஸ் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் வேரியண்ட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் பேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் i20 ஸோ லைக் டர்போவில். ஸோ இப்போ ஆக்சுவலி மழை பெஞ்சங்காட்டி உங்களுக்கு டோட்டியாக இருக்குது. ஸோ ஸ்டீரிங் வீல் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஆப்ரேஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல். டாப் அண்ட் வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு 6 ஏர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து எனக்கு இந்த சின்ன பேனா பிளாக் ஃபினிஷ் வந்து நிறைய இடத்துல பேனா பிளாக் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து நல்லாயிருக்கும் i20யில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஓவரால் மெட்டீரியல் ஃபினிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் தான் நான் ஃபீல் பண்ணேன் i20யில் ஃபார் இட்ஸ் ப்ரைஸ். பிகாஸ் இட்ஸ் சச் லைக் நல்ல ஒரு மார்க்கெட்டில் வந்து பொசிஷன் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அதனால். அப்புறம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆல் பிளாக் இன்டீரியர். அப்புறம் உங்களுக்கு இங்கேருந்து இன்னடோ ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏசி வென்ஸ், ஹரிசானல் வென்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட், சென்டர் கன்சோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். டீப்பான க்ளோ பாக்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி Hyundai எம்ப்ளம் வந்து உங்களுக்கு சென்டரில் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ யூ ஆக்சுவலி அது ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வண்டி 395 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி 9.8 பிகாஸ் டெஸ்ட் ட்ரைவ் வண்டி அதனால். ஸோ சின்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்னால நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து நீங்கள் ஏறி இறங்கினீங்கன்னா நீங்கள் திருப்பி ஆக்சிலேட் பண்ணும்போது இட் டேக்ஸ் அ பிட் ஆஃப் டைம் டு கெட் கோ. ஆனால் வந்து ஒரு பர்டிகுலர் லெட்ஸ் ஒரு 2000 RPM வந்ததுக்கப்புறம் வந்து இட் ஜஸ்ட் சீம்லெஸ்லி கோஸ் ஆன். பிரேக்கிங் பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த லைட் வெயிட்டான சாசி, இந்த லைட் வெயிட்டான உங்களுக்கு ஓவரால் ஸ்டீரிங் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன விஷயம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா பிரேக்கிங். பிகாஸ் நீங்கள் 3G ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கீங்க, அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் பிரேக் பண்ணும்போது இட் வில் கிவ் யூ இனஃப் கான்ஃபிடன்ஸ். பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இல்லாமல் இல்லை. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெட் கண்டிஷன்ஸ்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் பிரேக்கிங் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்துச்சு. ஆக்சலரேஷன் பற்றியும் சொல்லணும். ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பெடல் ஃபீல் வந்து உங்களுக்கு லைக் பெடலோட உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ரொம்ப கிடையாது. ஸோ அது வந்து நல்ல விஷயம். பிகாஸ் நீங்கள் அந்தளவுக்கு இன்புட் கொடுக்க தேவையில்லை. ஆல்சோ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டீரிங் வீல் வந்து உங்களுக்கு த்ராட்டில் ஃபீலும் வந்து உங்களுக்கு லைட்டாக இருக்குது, விச் இஸ் நைஸ். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பீட்ஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டீரிங் வீலில் வந்து இன்னும் கொஞ்சம் இட் ஃபீல்ஸ் அ பிட் ஹெவி. உங்களுக்கு வந்து இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஓட்ட. ஸோ தட் இஸ் சம்திங் நீங்கள் அக்ராஸ் Hyundai ரேஞ்சில் பார்க்கலாம். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு 3G ஸ்பீட்ஸில் வரணும். யூ டோன்ட் ஆஃபன் ஹேவ் தட். ஸோ இன் அ நட்ஷெல் i20 டர்போ 1 லிட்டர் என்ஜின் யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி தான். அதாவது கன்வீனியன்ஸ் எதிர்பார்க்குறவங்க, அதாவது டிராஃபிக் கண்டிஷன்ஸில் வந்து அதிகமாக ஓட்டுறேன், அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பீச் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் கன்வீனியன்ஸ் மட்டுமே எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு this particular variant, this particular engine will reward you அப்படின்னு சொல்லணும், DCT-யோட சேர்த்து. ஆல்சோ என்னை பொறுத்தவரைக்கும் டிரைவிங் எந்தூசியாஸ்டாக இருந்தால் வண்டி எடுக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஆல்சோ த வே த சாசி ஃபீல்ஸ், த வே த ஹோல் கார் ஃபீல்ஸ் இஸ் குட். ஒரு விஷயம் i20யில் வந்து
உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NVH லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆல்சோ என்ஜினோட நாய்ஸ் சென்சிட்டிவ் பெட்ரோல் என்ஜின் உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நாய்ஸ் ஃப்ரீன்னு சொல்லணும். நீங்கள் வந்து இன்டீரியர்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் எக்ஸ்டீரியர் நீங்கள் வெளியே இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கீனாக லிசன் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து என்ஜினோட நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும் வெளியே இருந்தாலுமே. ஸோ இன்டீரியர் இட்ஸ் ராதர் குவைட். அது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் வந்து லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு திஸ் பர்டிகுலர் திங் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. பிகாஸ் நீங்கள் ரொம்ப லைக் 100-200 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஓட்டுறீங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீல், அந்த ஒரு கம்ஃபர்ட் உங்களுக்கு வேணும். கண்டிப்பாக திஸ் பர்டிகுலர் engine and this particular variant will give you that. உங்களுக்கு நியூ ஜெனரேஷன் Hyundai i20 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லிடுறேன். அதாவது அக்ராஸ் டோட்டலாக உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 லேக்லேருந்து 13.8 லேக். ஸோ 13.8 லேக் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டீசல் டாப் எண்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து டர்போசார்ஜ் பெட்ரோல் வெர்ஷனோட ஆஸ்ட்ரா ஆப்ஷனல் டாப் எண்ட் ப்ளஸ் டூவல் டோன் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் ஸ்கீமோட. ஸோ உங்களுக்கு 13.8 லேக் வந்து உங்களுக்கு ஆஸ்ட்ராவும். ஸோ ஒரு ரெகுலர் ஆஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட ஒரு 60,000 கம்மி. ஸோ 60,000 ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, எலக்ட்ரிக் சன் ரூஃப் இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் இருக்கு இல்லையா, டிரைவருக்கும் ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரியரில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து டோட்டல் ஆஃப் 4 ஏர் பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து ஐசோஃபிக்ஸ் மோட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 60,000 ருபீஸ்க்கு இந்த அடிஷன். ஸோ உங்களுக்கு அது வேணுமா வேணாமா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் 60,000க்கு இவ்வளோ தான் அடிஷன். ஸோ யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு கோ ஃபார் இட். உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரா ஆப்ஷனல் வந்து உங்களுக்கு 1.2 லிட்டர் பெட்ரோலில் கிடையாது. அதில் வந்து ஆஸ்ட்ரா வேரியன்ட் வரைக்கும் தான். ஸோ உங்களுக்கு இந்த டர்போசார்ஜ் வெர்ஷன் இன்னைக்கு இப்போ நான் உங்களுக்கு ஓட்டினா இந்த காமிச்ச வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.8 லேக் வருதுங்க. ஸோ நான் வந்து ஆஸ்ட்ராவே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பர்டிகுலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிரைவிங் எந்தூசியாஸ்ட், உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்து ஒரு டர்போசார்ஜ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடான ஒரு பெட்ரோல் இன்ஜின் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு 13.8 லேக்ங்கிறது வந்து உங்களுக்கு டிசிடிக்கு. ஸோ 7 ஸ்பீட் டிசிடி நான் உங்களுக்கு ஓட்டி காமிச்சு இல்லையா அந்த வண்டிக்கு. உங்களுக்கு டர்போ வேரியன்ட்டோட பேஸ் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.20 லேக் வந்துருங்க. அது வந்து 6 ஸ்பீட் IMTக்கு. ஸோ நீங்கள் வந்து பேஸ் வேரியன்ட் எடுக்கலாம், இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸியராக இருக்கிற ஆஸ்ட்ரா வேரியன்ட் கூட எடுக்கலாம் மேனுவலில். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒர்த் வைல் அரௌண்ட் உங்களுக்கு வந்து 12.20 லேக் அந்த மாதிரி வரும். ஸோ மேனுவல் எடுக்கலாம். மேனுவல் 6 ஸ்பீட் IMT வித் டர்போசார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் எடுக்கலாம். என்னை பொறுத்த அளவுக்கு ஐ ஹைலி ரெக்கமெண்ட் தட். டிசிடி வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் வேணும், நீங்கள் டிசிடி எடுக்கலாம். ஸோ இந்த வண்டி கண்டிப்பாக ஒரு நல்ல பேக்கேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு ப்ரைஸியாக தெரியும். பிகாஸ் இந்த ப்ரீமியம் ஹேஷ்பேக் செக்மெண்ட்டுக்கு டாப் அண்ட் வேரியன்ட் 14 லேக் நீங்கள் வந்து பே பண்ணுறது கண்டிப்பாக ப்ரைஸியாக தோணும். இது பிகாஸ் இது வாங்குறதுக்கு நீங்கள் வந்து மிச்சஸ் SUVs போகலாம். நீங்கள் வந்து காம்பாக்ட் SUVஸ்லேயே வந்து நீங்கள் காம்பாக்ட் SUVs நிறைய வண்டியோட டாப் அண்ட் வேரியன்ட் இவ்வளோ தான் வரும். ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் யூர் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நிம்பிளான ஒரு காம்பாக்டான ஹேஷ்பேக் ஒரு சிட்டி ரன் அரவுண்ட் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த i20 போகலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரிஃபரன்ஸ். டு ஃபீல் இட் டூ எக்ஸ்பென்சிவ், இல்லைனா வந்து காம்பாக்ட் SUV செக்மெண்ட்ஸ்க்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். ஸோ ஐ வுட் லைக் டு நோ யூ வாட் யூ திங்க் அபவுட் இட். சரிங்களா? சரி, கரெக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். பை பாய், டேக் கேர்.